Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து cleaning tips தான் மிக்ஸி எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். பாருங்க இந்த மிக்ஸி வந்து நான் கொஞ்ச நாளா க்ளீன் பண்ணாதே வச்சிருக்கேன். உங்ககிட்ட எப்படி க்ளீன் பண்றதுன்றத காமிக்கிறதுக்காக. இப்போ எந்தெந்த முறையில் வந்து நம்ம மிக்ஸியை க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டு வச்சு கூட க்ளீன் பண்ணலாங்க. கார்னர்லாம் நல்லா இதில் க்ளீன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்குங்க. இதை வந்து வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பயுமே மிக்ஸிலாம் நீங்கள் போடும் போதே உடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரையாகாது. அதே மாதிரி அது அழுத்தமாக பிடிக்காத இருக்கும். ஸ்க்ரப் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்காகாத க்ளீனாக இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்லாம் நல்லா இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கனாலே நல்லாவே போயிடும் அழுக்கு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்ட பிறகு ஒரு வெட் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகிடும். மிக்ஸியோட இந்த பாகத்தில் இருக்குது பாருங்கள், நடுவில் கூட சென்டரில் கூட இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லாவே வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிறதையும் எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணுறதையும் காமிக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விம் லிக்விட், ஏதாவது ஒரு லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கார்னர்லலாம் நம்மளால் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்க முடியாது. அவங்கக்கிட்ட ஸ்க்ரப் இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கார்னரில் வந்து ப்ரஷ்ஷு போகாத இடத்துல வந்து பட்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னிட்டு. இந்த மாதிரி பட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சமாக லிக்விட் ஆட் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழுக்கு போயிடுங்க. நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதனோட பேக் சைடில் நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆர்ன கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி மிக்ஸி நீங்கள் வந்து ரைஸ் எல்லாம் போடுவீங்க இல்லைங்களா, அதாவது இட்லி தோசைக்கெலாம் போடும்போது மிக்ஸியோட காயில் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து அதில் இட்லி மாவு அரைக்கிறீங்க மிக்ஸிலனா கொஞ்சம் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கன்னா காயில் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த உள்பாகங்களாம் நல்லா வச்சு உங்களுக்கு எது மாதிரி வசதியோ ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கலாம். இல்லைனா ஸ்க்ரப்பை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே நல்லா ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் லிக்விட் எல்லாமே போடவே உங்களுக்கு கொஞ்சம் நிறையா தெரியும். ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே நல்லா போகும். ஸோ நீங்கள் விம் லிக்விடோ இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறமேட்டா இந்த ஸ்க்ரப்போட பின்பக்கத்தில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பட்ஸை வச்சு. ஸோ இதை பாருங்கள், நான் தேய்க்க அந்த கார்னரில் இருக்க அழுக்கெல்லாம் பட்ஸில் வருது பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடுங்க அழுக்கெல்லாம். இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி வருது பாருங்கள். அதே மாதிரி இந்த மிடில் பார்ட்டில் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கனாலே இதை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகுது. ஸோ ஒரு துணியை வச்சு அதனோட ஹோலில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே இருக்க டஸ்ட்டையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே க்ளீன் ஆகிடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன் நான். ரொம்பவே க்ளீனாக இருக்குது பாருங்கள். கார்னர்லாமும் பாருங்கள் நல்லா அழுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பட்ஸு ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் ஆகிடுங்க. ஏதாவது நீங்கள் போட்டு அதாவது சட்னி சாம்பாரோ ஏதாவது வந்து நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா உடனே இதை க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே லைஃப் வரும் மிக்ஸி. அதுக்கப்புறம் என்னென்னா மிக்ஸி ஜாரை வந்து இந்த மாதிரி கீழே வைக்கும்போது நம்ம போடும்போது ஏதாவதுனா கீழெல்லாம் சிந்திடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம சாரீ பாக்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் அட்டையை வந்து கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் யூஸ் ஆகும். இப்போ அடுத்ததாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே சிந்தாத இருக்க நம்ம வந்து வேஸ்ட்டு ஏதாவது டிஷர்ட் இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுது, அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க டிஷர்ட்ஸை வந்து இதுக்கு கவராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இது ஒயிட்டில் தான் இருக்குது, உங்கள்கிட்ட கலரில் இருந்தால் எடுத்துக்கோங்க. எந்த வேஸ்ட்டு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது டிஷர்ட்டாக இருந்ததுன்னா குழந்தைங்களது எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி கை பாகத்தில்
நம்ம வந்து அந்த ஒயரை உள்ளே வாங்கி எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி வந்து நம்ம சட்னி இதெல்லாம் போடும்போது சாம்பார் ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சிந்திடும் இல்லைங்களா, அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அப்படி சிந்தினா இதை கழட்டிட்டு நம்ம வந்து வாஷிங்கில் போட்டோ இல்லை நம்ம துவைச்சி எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆகிடும். மிக்ஸி வந்து கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். இப்போ வந்து இது பாருங்கள் நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு, மேலே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் எதுவுமே சிந்தினீங்கன்னாலும் நம்ம வந்து தொடச்சி அதாவது துடைக்கிற வேலை இல்லை, இதை எடுத்து நம்ம துவைச்சிடலாம். இதை ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டா ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் வந்து சரியாக அரைப்படாது, பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி நம்ம ஷார்ப்பாக்கலாம் அப்படின்றத தான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்ச ஜார்களை வந்து கல்லுப்பு இருக்கும் இல்லைங்களா, உங்ககிட்ட கல்லுப்பு இருக்குன்னா அதை வந்து இந்த ஜாரில் போட்டு நம்ம அரைக்கும் போது இந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆகும் அப்படின்றது தான். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சமாக அதாவது ஒரு அந்த பிளேடெல்லாம் முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா அதை அரைச்சிக்குங்க. அரைக்கும் போது உங்களுக்கு பிளேட் வந்து நல்லாவே ஷார்ப் ஆகும். அதுக்கப்புறம் சட்னி மசாலா எது அரைச்சிங்கனாலும் சீக்கிரமாகவே அரைப்படும். இது இல்லாத இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக் இருக்குது இல்லைங்களா, முட்டையோட ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு அரைச்சா கூட பிளேட் வந்து நல்லா ஷார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணல, இந்த மாதிரி கல்லுப்பு வச்சு தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவே அரைப்படுது. ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட மூடியில் வந்து பெல்ட் வந்து லூஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி லூஸாக இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெல்ட் போடும்போது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்குது. லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பெல்ட் மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க. ஸோ நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட்டை இந்த பெல்ட் மேலே போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூடும்போது அதனோட க்ரிப்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ லூஸ் ஆகாது, எதுவும் லீக்கும் ஆகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாரோட கீழ்ப்பாகத்தில் வந்து அழுக்கு அப்படியே சேர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாத அது வந்து கொஞ்சம் ஹார்டாக வேறு இருக்கும். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். கொஞ்சமாக வினிகர் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. சால்ட் ப்ளஸ் வினிகர் ஆட் பண்ணால் கூட போதும். கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கனாலே அது வந்து க்ளீன் ஆகிடும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலும் பரவாயில்ல, பட் அது கூட அவசியப்படாது. ஸோ இந்த மாதிரி வினிகர் கொஞ்சமாக போட்டுட்ட பிறகு கொஞ்சமாக அதனோட சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து அது அழுக்காக தெரியுது அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிங்க அதனோட. ஸோ இப்போ நான் போட்டுட்டேன். சால்ட் ப்ளஸ் வினிகர் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா டிஃபர் தெரியும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக மாறிட்டுருக்கும். அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே இந்த வினிகரும் சால்ட்டும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுக்கு இருக்குது அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு அது போகலை அப்படின்னா ஸ்க்ரப் ஏதாவது வச்சு தேய்ச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி கலர் ஃபுல்லாக பிளாக்காக மாறி இருக்குது. இதை நீங்கள் கீழே ஊற்றிட்டு ஒரு டைம் அலசிட்டிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி சில டிப்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.